ரத்தம் கசியும் நெஞ்சுக்கூடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நெஞ்சுக்குள்ள அதாவது நுரையீரல்ல இருந்து வழியக்கூடிய பிளட் அது நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில ஏதாவது காயம் ஆயிடுச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட்லயோ, இந்த ரிப் ஃப்ராக்சர் ஆகும்போது நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த குழாய் ஏதாவது குத்திருச்சு அப்படின்னா, பிளட் வந்து அங்கிருந்து லீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் ஆயிட்டே இருக்கும். நுரையீரலுக்கு வெளியில கலெக்ட் ஆகி, அது வந்து நுரையீரல விரிய விடாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வால்யூம் அதிகமா அதிகமா என்னாகும்னா, மூச்சுட முடியாம பண்ணிரும். இதுக்கு வந்து ஹீமோதொராக்ஸ் ரத்தம் கசியும் நெஞ்சுக்கூடு அப்படின்னு சொல்றது. இந்த ஹீமோதொராக்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். என்னன்னா, ஒண்ணு மூச்சிட முடியாம பண்ணிரும். 2வது உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே அங்க வெளியில எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் ஸ்பேஸ்ல கலெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் அப்படிங்கிற ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு டியூப் ஒண்ணு விட்டு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரத்தத்த வெளிய எடுத்தோம்னா தான், அந்த லங் அழுத்திட்டு இருக்கிற பிரஷர் குறைஞ்சு, மறுபடியும் நுரையீரல் விரிஞ்சு, நம்ம வந்து ப்ராப்பரா மூச்சிட முடியும். இது வந்து ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன். ஸோ ஹீமோதொராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான சிச்சுவேஷன்ங்க.